நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மற்றும் ஒரு அண்மைச் செய்தி. திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளத்தில் எஸ்ஐ சண்முகவேல் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளின் செல்போன் தற்போது சிக்கியிருக்கிறது. இருவரின் செல்போன்கள் சிக்கியிருப்பதாகவும் 20 கிலோமீட்டர் தொலைவில் இந்த செல்போன்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்க நாம் கேட்கலாம். அருண், விவரங்கள். வணக்கம். அழகராஜங்கிற போலீஸ் ரங்கசாமி விட்டுறாங்க, ஓடிடுறாங்க. இந்த எஸ்எஸ்ஐ அப்படிங்கிறவரை வெட்டுப்பட்டு அவர் அங்கே இறந்துடுறாரு. அது அங்கே போனவங்ககிட்ட தகவல் வரலைங்கிறதுனால என்னாச்சுன்னு செக்அப் பண்ணுறாங்க. செக்அப் பண்ணும்போது அந்த போலீஸும் இது சம்மந்தமாக வந்து அங்கே பார்த்துருக்காங்க. அங்கே இருந்தவங்கலாம் பண்ணிட்டு இதெல்லாம் நடக்கும்போது 12:30 மாதிரி இருக்கும். அப்போவே அவங்க ஆக்சிடென்ட் ஆகிடுறாங்க. அதனால் அவங்க இப்போ வேறு ஒரு செந்த இடத்துல இருக்காங்க, தெரியல. அவங்கள பிடிக்கிறதுக்கு இந்த கேஸை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு 6 தனிப்படைகள் அமைச்சிருக்கிறோம். அவங்கள தேடிட்டு இருக்கிறோம். பிடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மேற்கொண்டு டெவலப் இருந்தாலும் உங்களுக்கு நான் அவங்க குடும்பத்துக்குள்ளே அதை நம்ம தீர விசாரித்து நம்ம அதை முடிவு. அவங்களுக்குள்ள அப்பா பசங்க அந்த குடும்பத்துக்குள்ளே சண்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த அங்கே அந்த அப்பா பையன் எல்லாருமே அடிக்க வந்திருக்காங்க. அதில் ஒருத்தர் மணிகண்டன்கிறவர் அருவாள் எடுத்துகிட்டு வந்ததாக சொல்கிறாங்க. இன்னும் நம்ம தீர விசாரித்தோம்னா ஒருத்தர் என்னென்ன பண்ணாங்க என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வரும். இன்வெஸ்டிகேஷன், லோக்கல் என்கொயரி, இது சொந்தமாக குற்றவாளிகளை பிடிக்கிறதுக்கு ஒரு 4 தனிப்படைகள், மற்ற அந்த டெக்னாலஜிகள் இது பார்க்கறதுக்கு சைபர் மேலே ஏற்கனவே குற்ற வழக்கு இருக்காங்க. ஒருத்தர் மணிகண்டன் அப்படிங்கிற மேலே ஒரு 4 வழக்கு இருக்குது திண்டுக்கல் மாவட்டத்தில். அதே மாதிரி இன்னொருத்தர் தங்கப்பாண்டியன் இருக்கார். அவருடைய பங்கு என்னங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அவர் மேலே ஒரு 4 வழக்கு இருக்குது. அவங்க அப்பா மூர்த்தின்னு ஒருத்தர், அவர் மேலே ஒரு 2 வழக்கு இருக்குது. விசாரிச்சுட்டு இருக்கிறோம். அது தெளிவான இது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இவரை தவிர வேறு யாருக்காவது காயப்பட்டுக்கலாம், வேறு ஏதாவது வெட்டியிருக்காங்களா சார்? இவர் மட்டும்தான். இவர் மட்டும்தான், மற்றவங்களாம் ஓடிட்டாங்க. மற்றவங்க அது மூர்த்திங்கிறவருக்கு அவங்களுக்குள்ள தகராறில் ஒரு காயம் ஏற்பட்டு இருக்குது. பட் அவரும் மறுபடியும் சேர்ந்து அடிக்க வந்ததுனால அப்புறம் அவரும் ஓடி போயிடுறாரு. இப்போ அவங்க யாருமே அங்கே இல்லை. நம்ம தேடுறோம், சீக்கிரம் பிடிச்சிட்டு ஒன்று சமாதானம் ஈடுபடுறாருங்களா? இல்லை, அமைதியாக இருங்க, அடிப்பட்டவர் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணுங்கிறக்காக அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறமா அந்த வாகன கண்ணாடியை வந்து சைடு கண்ணாடி மட்டும் 2 உடைச்சிருக்காங்க. அந்த வாக்கி டாக்கி இதில் மைக்கில் இருந்து வயரை பிடிங்கிருக்காங்க. அதை ஆணையமாக அவங்க தான் பண்ணிட்டு ஓடிட்டாங்கிறது தான் இப்போ தெரிய வருது. இன்னும் இல்லை, இது அவங்கள பிடிச்சனா தான் தெரியும். எங்கே வச்சுருக்காங்களா இல்லை அவங்ககிட்ட இருக்கா ஒழிச்சு வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா அப்போ உடனே அவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. அதனால் அதை விசாரித்து மேற்கொண்டு நமக்கு இல்லை அவங்கள பிடிச்சி விசாரிக்கணும். அவங்களுக்குள்ள தான் அடிச்சுக்கிறாங்க. போகிறோம், அந்த மேனேஜர் மேலே இங்கே ஓப்படுறாங்க, போலீஸ் மேலே இங்கே ஓப்படுறாங்க. என்ன காரணம், எதனால் அப்படிங்கிறத நம்ம விசாரிச்சுட்டு ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரியல. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கரெக்டான தகவல் கிடைச்சா நம்ம பிடிச்சிருக்கோம். இல்லை, அதை வச்சு பார்க்குறோம். செல்ஃபோன் சில சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு, அதை தேடிட்டு இருக்கிறோம். 4-5 இடங்களில் தேடிட்டு இருக்கிறோம். அவங்களுடைய இது திண்டுக்கல் மாவட்டம். கொலை வழக்கு, காவல்துறையில் கொலை பண்ணியிருக்காங்க, கண்ணாடி உடைச்சிருக்காங்க. அதுக்குரிய செக்ஷன். இல்லை, இரவு பட்ரோலிங், ஹைவே பட்ரோலிங் ரோந்தில் இருந்தாங்க. அதனால தகவல். ஆமாம், லாண்ட் ஆர்டர் இதில் போனாங்கன்னா ஒரு பாதுகாப்பு போல ஹைவே பட்ரோல் வந்து போயிருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க ஓடிட்டாங்க இருக்காங்க. அவங்க தான் இந்த மாதிரி தகவல் சொல்கிறாங்க. வேறு வேறு இடங்களுக்கு போயிருக்காங்க. அங்கே ஒரு பக்கம் ஒரு டீம் போயிருக்காங்க. லோக்கல்லையும் போயிருக்காங்க, அவங்க சொந்த ஊர் பக்கம் போயிருக்காங்க. மற்ற இடங்களும் 3 பேர் வழக்கு ஏதாவது சொன்னேன்.
கொலை வழக்கு மாதிரி இல்லை திருட்டு அப்போ திருட்டு வழக்கு, அடிதடி வழக்கு, கொலை முயற்சி வழக்கு, ஒருத்தர் மேலே வந்து SC/ST ஆக்ட் வழக்கு, இந்த மாதிரியான வழக்கு. சார் இப்போ கூட போன அழகுராஜா அவரையும் தாக்க முற்பட்டிருக்காங்க சார். அவங்க வாகனம் ஓட்டு அவரே தாக்கம் உட்பட்டதுனால தான் ஓடுறாரு அவர். இன்னும் மேற்கொண்டு ப்ராக்ரஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் இல்லாமல் தப்பிக்கிறதுக்காக இங்கே ஓடி வர்றாங்க. அழகுராஜங்கிற போலீஸ் ரங்கசாமி விட்டுறாங்க, ஓடிடுறாங்க. இந்த SSI அப்படிங்கிறவரை நலம் காக்கும் ஸ்டாலின். உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.